எல்லா உறவுக்கும் அடித்தளமா இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான்னு தெரியும். எங்க நம்பிக்கை இல்லையோ அங்க உறவை ஏற்படுத்தவே முடியாது. அதனால நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நானும் என்னோட அம்மாவும் இப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். எப்படி இந்த அம்மரை விட்டு விலகி போறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த அம்மரே அந்த வேலையை ஈஸி ஆக்கிட்டா. இப்படி எல்லாம் பேசாத மோகினி, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. அப்பதான் நான் ஏன் அமைதியா இருந்தேன்னு உனக்கு புரிய வைக்க முடியும். இங்க பாருங்க அமர், ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடக்குதுன்னே வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என் மனசுல அந்த காயம் என்னைக்குமே ஆறாம தான் இருக்கும். உங்களால அந்த காயத்தை என்னைக்கும் ஆத்த முடியாது. இத நீங்க என்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்திருக்கலாமே. அந்த பொம்பளை வாயால நான் அதை கேட்டிருக்க வேண்டாமே. நான் எப்பவும் எதுக்காகவும் யார பார்த்தும் பயந்ததே இல்ல. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க என்ன நம்புவீங்கன்னு நினைச்சேன். என்கிட்ட உண்மையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நம்ம ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே கிளியரா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. இப்ப நடந்த இந்த விஷயம் எல்லாம் நம்ம உறவை நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கு உதவாது. அதனால இப்ப நாம என்ன பண்ணலாம் தெரியுமா? நாம இப்ப பேசின இந்த உறவை முறிச்சுக்கிட்டு நல்ல நண்பர்களாவே இருந்துருவோம். நாம இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம கிளம்பலாமா? நான் மேல போய் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல மோகினி, கொஞ்ச நேரம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. செஞ்ச உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். நீங்க எங்க மேல காமிச்ச அன்புக்கும் பாசத்துக்கும் நாங்க எதுவுமே உங்களுக்கு செய்யல. நீங்க இப்படி கையெடுத்து கும்பிட்டு சொல்றது நல்ல இல்ல. நாங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யல. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாதான் இருக்கணும். சரிங்க, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் அமர், இங்க வாப்பா. சங்கர், சொல்லுங்க. இவங்களை அனுப்பி வச்சுட்டு வாங்க. பாராட்ட கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. வெளியே எல்லாரோடையும் பக்கோடா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா என்ன எவ்வளவு வேணும்னாலும் பாராட்டிக்கோங்க. சோதனை பண்ணி பார்த்தாதானே தெரியும் அவங்க சூனியக்காரங்களா இல்லையான்னு. எந்த ஒரு உறவுக்கும் அடித்தளமா இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். எந்த ஒரு உறவுல நம்பிக்கை இல்லையோ அந்த உறவு கண்டிப்பா நீடிச்சு நிலைக்காது. ஐம் சாரி மோகினி, தயவு பண்ணி மன்னிச்சிரு. அமர், ஐம் சாரி அமர். அமர், இப்ப நடந்த எல்லாத்துக்குமே நிச்சயமா நாங்க தான் காரணம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க மனசை விட்டுடாதீங்க. நாங்க எல்லாரும் ஏதாவது செஞ்சு உங்க புனிதமான காதலை உங்களுக்கு மீட்டு கொடுத்தே தீருவோம். நாங்க மோகன் கிட்ட பேசுறோம். அவளுக்கு நாங்க புரிய வைக்கிறோம். இந்த குடும்பத்தை பத்தி புரிய வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவ நிச்சயமா ஒத்துக்குவா. இங்க பாரு அமர், நான் உன்கிட்ட பாட்டி, எப்பவும் உங்க கைகள் என்ன ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணணும். கையெடுத்து கும்பிட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இன்னொரு விஷயம்,
நீங்க யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். அமர், சித்தார்த், எல்லாத்த விட இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப பெருசா என்ன நடந்து போச்சு? மோகினி என்ன நண்பனா ஆக்கிட்டு போயிட்டா. அந்த நட்பு நிச்சயமா காதலா மாறும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சீக்கிரமா மோகினி என்ன விரும்புவா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எப்பவும் நட்புல ஆரம்பிக்கிற உறவு காதல்ல தான் முடியும்னு. இதுவும் அப்படி நடக்கலாம்ல. நீ நல்லா இருக்கணும்பா. பெரிய தப்பு நடந்து போச்சு. ஆமா, ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு. பரத்வாஜ் குடும்பத்துல மிகப்பெரிய தப்பு நடந்து போச்சு. பாவம் இவங்க. அம்மனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த சீமா கையாலேயே அம்மனுக்கு மோசமான படையில படைக்க வச்சிட்டோம் நம்ம. இப்ப சீமாவோட உயிரையே அவகிட்ட இருந்து நம்ம பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம்ல. சீமா, அந்த சீமா இருக்கால, அவ தேவையில்லாம நம்ம கூட மோதிட்டா. அதனால இப்ப என்னாச்சு? அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவளோட பிரேமையே நாம தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த சீமா இப்ப இவனை தேடிக்கிட்டு இருப்பா. மோகினி, இங்க பாரு, நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அவரை நினைச்சு நீ ரொம்ப வருத்தமா இருப்ப. அவன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மோகினி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீ இப்போ அப்படி ஒரு உறவை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்ப என்ன எதிர்பார்க்கறேன்னா, நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடாத. எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு தான் போகணும். இல்ல பிரேம், இந்த உலகத்துல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அன்பான அழகான வாழ்க்கையோட நம்பிக்கையான உறவு கிடைக்குது. இது எல்லாமே உங்களுக்கும் சீமாவுக்கும் நடுவுல இருக்கு. அதனாலதான் உங்க உறவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களையும் சீமாக்காவோட உறவையும் பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். ஆனா எந்த ஒரு உறவுலயும் உங்களுக்கும் சீமாக்காவுக்கும் இருக்கிற நெருக்கம் வராதுல்ல. யார் வேணாலும் எந்த உறவு வேணாலும் ஏற்படுத்திக்கலாம். ஆனா அந்த உறவு நிலையா நீடிச்சு நம்பிக்கையோட இருக்கிறதே இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த உறவை ஏத்துக்கிட்டு எப்படி வாழ முடியும்? விடுங்க. யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும். அப்புறம் நீங்களும் சீமாக்காவும் இனிமே உங்க வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இந்த பிரசாதம் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மோகினி. நான் சொன்ன விஷயத்தை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சொன்ன விஷயங்களை யோசிக்கும் போது உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறதும் புரியும். சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் நம்புறேன். இங்க பாருங்க, நான் இத பத்தி நிறைய யோசிச்சுட்டேன்.
ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப அந்த உறவுக்கு போகணும்னு ஆசைப்படவே இல்லை. அதனால இந்த நேரம் நான் இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே மோகினி, ஆனா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சீமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். டேக் கேர். நான் இப்பவே உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா இப்ப ஹால்ல எல்லாருமே இருக்காங்க. என்னோட இந்த விளையாட்டு எப்ப பெருவெறுப்பாகும்? என்னோட அம்மா இல்லாம எப்படி அது நிறைவடையும்? ஐயோ, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சுனத்தை ஏன் அழறாங்க? அவங்க ஏன் கத்துறாங்க? எனக்கு என்னாச்சு? ஏன் தலை வலிக்குது? என் பிரஜைகள் என்னாச்சு சுனந்தா? என்னாச்சு? அந்த சூரியக்காரி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என் பொண்ணோட சந்தோஷத்தை மொத்தமா அவ அழிச்சிட்டா. ஏற்கனவே என் பொண்ணோட அப்பாவை பலி கொடுத்த அவளோட மொத்த ஆசையுமே தீர்த்துக்கிட்டா. ஆனா இப்போ என் பொண்ணோட காதலையும் அவ அழிச்சிட்டாளே. அமரையும் வாழ்க்கையவே வெறுக்க வச்சுட்டா. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு நாடகம் ஆடணும். அதுக்குள்ள மோகினி அவளோட வேலையை முழுசா முடிச்சிருவா. சுனந்தாமா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுனந்தா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி அழாதீங்க. எவ்வளவு பெரிய நாடகத்தை ஆடி இருக்க. இந்த பரத்வாஜ் குடும்பத்துக்கு எதுவுமே தெரியல. பாவம் அந்த பரத்வாஜ் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இந்நேரம் தேடிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களோட செல்ல பிள்ளை பிரேம சொல்லாம கொல்லாம எங்க போயிருப்பான்னு. என்னாச்சு மோகினி? உன்னோட முகம் ஏன் இப்படி மாறுது? மோகினி, அம்மா, நான் அந்த மருந்து பாட்டில அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற? அம்மா, நான் இப்ப எப்படியாவது பரத்வாஜ் வீட்டுக்கு போய் அந்த தடயத்தை எடுத்துட்டு வந்துடணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்நேரம் பரத்வாஜ் குடும்பத்துக்கு பிரேம் காணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நீ அங்க போனீனா பெரிய ரிஸ்க் ஆயிடும். அம்மா, சீமாவும் ரோஹிணியும் பெரிய புத்திசாலிங்க. அவங்க கண்ணுல மட்டும் அந்த பாட்டில் பட்டுருச்சுன்னா ரொம்ப சுலபமா பிரேமுக்கு என்ன இருக்கும்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் அந்த ரிஸ்க கண்டிப்பா எடுக்க முடியாது. மோகினி, ஒரு நிமிஷம் பிரேம் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். லைன்லயே இருங்க. பிரேம் எங்க? இல்லையே பாவ, இங்க இல்லையே. ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட பேசிட்டு கால் பண்றேன். ஓகே? என்ன சொல்ற நீ? பிரேம நானும் ரொம்ப நேரமா பார்க்கவே இல்ல. அவன் உன் கூட வந்திருப்பான்னு நினைச்சேன். இல்லையே, பெரிய பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கானா? உமா, உட்காரு உட்காரு. நீ போய் சீமாவை கூட்டிட்டு வரியா? சரிங்க பெரிய பாட்டி. பெரிய பாட்டி, பிரேம பாத்தீங்களா? பிரேமா இல்லையப்பா. கடைசியா அவனை சாப்பிடும் போது மட்டும்தான் பார்த்தேன். என்னாச்சு சித்தார்த்? தெரியல, நானும் பிரேம எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு முறை வெளியில பாருங்க. பிரேம் வெளியில இருக்கலாம்ல. நீ
நீங்களும் போய் பாருங்க. சங்கர் நீயும் போப்பா. சரிம்மா, இதோ பாத்துட்டு வந்துட்டேன். ராஜேந்திரா, அம்மா. பிரேம்க்கு போன் பண்ணி பாருப்பா. சரிம்மா. आप जिस नंबर से संपर्क करना चाहते हैं वो इस वक्त उपलब्ध नहीं है. பிரேமோட போன் சுவிட்ச் ஆஃப் வருது. என்ன? நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி பாருங்க. அவங்கள பார்க்க போயிருக்கலாம். பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்கும் வரலையா? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன நடக்குதுங்க? நான் பிரேமோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் போன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா பிரேம் யார் கூடவும் இல்ல. நாங்க வெளியிலயும் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். ஆனா எங்கேயுமே பிரேம் இல்லம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன இது ஆச்சரியமா இருக்கு? சொல்லாம கொள்ளாம அவன் எங்க போயிருப்பான்? அம்மாடி சிவா, பிரேம் என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சீமா, அது வந்து பிரேம்கா என்னாச்சு அவருக்கு? அம்மா, அவர் எங்க போயிட்டாரு? என்னாச்சு அவருக்கு? இது பாருங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி சைலண்டா இருக்காதீங்க. பெரியத்த சொல்லுங்க, பிரேம்க்கு என்னாச்சு? எங்க அவரு? சீமா, நாங்க எல்லா இடத்துலயும் பிரேம தேடி பார்த்துட்டோம். பிரேமோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போன் பண்ணி கேட்டோம். யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, பிரேம் எங்க போனான்னு தெரியல. இவங்க எல்லாரும் இங்கேயே நிக்கிறாங்களே, இப்ப நான் என்ன பண்றது? அந்த பாட்டில் வேற அவங்க பக்கத்திலேயே இருக்கா. இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு அங்க போறது ரொம்ப கஷ்டமாச்சு. யாராவது அதை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்விட்ச் போர்ட் பக்கத்துல இருக்கு. லைட் ஆஃப் பண்ணிடலாம். அட, கரண்ட் போயிடுச்சே. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அந்த பாட்டில் எடுத்துட வேண்டியதுதான். நான் இப்ப இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்க எல்லாரும் அப்படியே நில்லுங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். எனக்கு நீங்க ஜாக்கிரதையா போங்க. யாருன்னு கேக்குறா? சொல்லு. நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான். வாங்க சங்கர், சீக்கிரம். யார் இருக்கீங்க இங்க? சீக்கிரமா வாங்க. வாங்க. திருடன் வந்திருக்கான். சந்துரு, சங்கர், சீக்கிரம் வாங்க. திருட என்கிட்ட தான் இருக்கான். சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? சீக்கிரம் லைட்டா போடுங்க. அவன் என் புடியில தான் இருக்கான். சீக்கிரம் லைட்டா போடுங்க. லைட் ஆன் பண்றேன். சீக்கிரம் லைட்டா போடுங்க. சீக்கிரம் போடுங்க. அஞ்சலி,
உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ மட்டும் மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. அந்த பாட்டில் உன் கைக்கு கிடைக்கலனா நிச்சயமா வேற யார் கைக்கும் கிடைக்காது. இப்போதைக்கு நம்ம மாட்டிக்காம இருக்கிறது தான் முக்கியம். ஆமாமா, நாம இப்ப பிரேம கூட்டிக்கிட்டு கொல்கத்தா போயிடலாம். இனிமே நாம இந்த பூஜையை முடிக்கிறதுக்கு யாராலையும் தடை ஏற்படாது.